இவன் ஒருத்தி மறக்கலாம் நினைக்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்துறான். அவன் எப்படி போனா எனக்கு என்ன? கல்யாணம் பண்ணிட்டா என்ன, பண்ணிக்கலன்னா எனக்கு என்ன? அவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு யார் அழுதுட்டு இருக்கான்? ஹலோ, நான் ராஜலட்சுமி பேசுறேன். சொல்லுங்க. குணாவோட அம்மா. தெரியுது, சொல்லுங்க. அம்மா கோவப்படாதம்மா. இன்னைக்கு மட்டும் நீ நினைச்சா என் பையனை காப்பாத்த முடியுமா? டிசிஷன் ஏன் கையில இல்லங்க, எல்லாம் என் அத்தையோட தான். அப்படி சொல்லாதம்மா. அன்னைக்கு என் பையன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஓடி போகலமா. ஆனா உன் புருஷனை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான். அந்த ஒரு விஷயம் போதாதாமா அவன் தெரியாம பண்ணிட்டாங்கிறதுக்கு? என் பையனோட வாழ்க்கையை காப்பாத்துமா. நீ உன் மனசாட்சியை கேட்டு ஒரு நல்ல முடிவெடுமா. வெளியாளுங்க தப்பு பண்ணா தண்டனை கொடுப்போம். அதே நம்ம குடும்பத்துல நடந்தா மன்னிச்சிருவோம்லமா. அவனை உன் தம்பின்னு நினைச்சு மன்னிச்சிருமா. அவனுக்கு யாரு சாபம் விட்டாங்களோ தெரியல, அவன் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. அவனுக்கு நீ நல்லது பண்ணுவியோ இல்ல நீ குற்ற உணர்ச்சியில இப்படியே இருந்துருவியோ, அது நீ எடுக்கிற முடிவுல தாமா இருக்கு. அர்ஜுன், அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளைங்களை போய் சேரும்னு சொல்லுவாங்க. நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியலம்மா. யாரோட சாபம் கிடைச்சதுன்னு தெரியல, அவனோட வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு. ஹாய் சத்யபாமா. அர்ஜுன். பிரதர், கேட் நம்பர் 109 எங்க இருக்கு? எப்படி இருக்கே அர்ஜுன்? நேரா போய் லெஃப்ட் எடுங்க. தேங்க்யூ. சாரி, என்ன கேட்ட? என்ன கேட்டீங்க? Am I disturbing you? நோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏர்போர்ட்ல இருக்கேன். ஆஃபீஸ் வேலையே மும்பை வந்திருக்கேன். இப்போ நம்ம ஊருக்கு தான் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன். எப்படி இருக்கே அர்ஜுன்? காளிதாசியும் தேவதாசியும் ஒன்று சேர்த்தா எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கேன். ஆனா நீ எப்படி இருப்பேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எப்படி? என் ரவுடி சத்யபாமா எப்பவும் சந்தோஷமா துருதுருன்னு இருக்கிற பொண்ணு. ஆனா மருமக சத்யபாமா ஆனதுக்கு அப்புறம் அந்த கண்ணுல சந்தோஷம் இல்ல, முகத்துல சிரிப்பு இல்ல, உன் வாழ்க்கையில ஜோஷே இல்ல. இது எல்லாமே உன்னாலதான். நான் உன் பின்னாடி வந்தனா நீ தான் என்ன துரத்தி காதலிச்ச, என்னையும் காதலிக்க வச்ச, நானும் காதலிச்சேன். உன் மேல பைத்தியமாக வச்ச. நீ இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்ச. எல்லாரும் நம்மளை பத்தி பேசுற அளவுக்கு நம்ம சுத்தணும். அப்போ நீ என்ன சொன்ன? அந்த ஆண்டவனை இறங்கி வந்தாலும் நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொன்ன. யாரை எதிர்த்தாலும் என் கழுத்துல 3 முடிச்சு போடுவேன்னு சொன்ன. அதே தைரியத்தோட எங்க வீட்டுக்கு வந்து பேசுன்னு சொன்ன. ஆனா அப்ப போனவன் திரும்பி வரவே இல்லை. ஒரு பொண்ணு விளையாட்டுக்காகவும் யூஸ் பண்றதுக்காகவும் காதல் என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துறீங்க. அப்ப என் அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாரு. உன்னை காதலிச்சவன் உன் கூட வாழ்க்கை முழுக்க இருக்கிறேன்னு சொன்னவன் ஏன் இன்னும் இங்க வரவே இல்லைன்னு கேட்டாரு. அப்ப எனக்கு வந்த கோவத்துக்கு சூசைட் பண்ணி செத்து போயிடலான்னு தோணுச்சு. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு நான் எந்த தடையும் சொல்லவே இல்லை. 1 மாசம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் உன்கிட்டயே கேக்குறேன்.
அப்பா அம்மாக்காக உன் காதல தியாகம் பண்ண மாட்டியான்னு கேட்டாரு. நான் கூட்டிட்டு வர பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு. அந்த நிமிஷம் உன் மேல இருக்கிற காதல் மொத்தமா கோவமா மாறுச்சு. நான் என் அப்பாக்காக தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஆனா எனக்குள்ள ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நீ என்ன நிஜமாவே காதலிச்சியா, இல்ல எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுட்டு ஓடி போயிடலாம் நினைச்சியா? பை காட்ஸ் கிரேஸ் அந்த ஒரு தப்பு மட்டும் நடக்கல. நான் உன்னை லவ் பண்ணனா இல்லையான்னு கேட்டல. நான் உன்னை லவ் பண்ண மாதிரி வேற யாராலையும் லவ் பண்ணியிருக்க முடியாது. விளையாடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் காதல் ஒரு காரணம் இல்லை. பொண்ணுங்கெல்லாம் பசங்களை எப்பவும் ஒரு ஏமாத்துறவனா தான் பார்ப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. நீ எதுக்காக வரலன்னு மட்டும் சொல்ல அர்ஜுன். நான் அப்பாவையும் அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ண தான் போனேன். அவங்க கிட்ட உன்னை பத்தி தெளிவா சொன்னேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது, கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னைதான் பண்ணிப்பேன்னு சொன்னேன். ஆனா அப்பாவும் அம்மாவும் நம்ம லவ் பத்தி சொன்னா ஏன் கோவப்படுறாங்கன்னு எனக்கு புரியல. அப்பா கூட அந்த வாக்குவாதம் அப்படியே பெரிய சண்டையா மாறிடுச்சு. கரெக்டா அப்பதான் நீயும் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உனக்கு கால் பண்ணி இதெல்லாம் தெளிவா சொல்லணும்னு நினைச்சேன். போன்ல சொல்றதை விட நேர்ல உங்ககிட்ட டைரக்டா சொல்லணும்னு கிளம்பி வந்தேன். உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு அங்க வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை கடைசியா பார்த்ததும் அப்பதான் சத்யா. நான் என்னென்னவோ கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை காதலிச்சது ஏன் தப்பா? பெத்தவங்க பண்ணி வச்ச கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டது தப்பா? தாலி கட்டினவரை ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்றது ஏன் தப்பா? ஜாதகம் சரியில்லாதவன 4 பேர் என்ன பேசுறது ஏன் தப்பா? பொண்ணுங்க ஒரு படி ஏறினா 4 படி அப்படியே கீழே இறங்குறாங்க. உன் அப்பாக்கும் இந்த மாதிரி ஆனதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறியா? ஹேய் சத்யா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ உன் அப்பாக்கு எப்படி இருக்க? இப்போ பரவாயில்ல. ஹீஸ் பெட்டர் நவ். இப்பெல்லாம் அவருக்கு மறதியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சத்யாவை பார்க்க எப்படா அவ வீட்டுக்கு போறேன்னு போன வாரம் கூட கேட்டாரு. உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் அப்பாக்கு தெரியாது. ஒன் செகண்ட் லைன்ல இரு. யா ஷூர். என்ன நீ கேஸ் வித்ட்ரா பண்ணிட்டியா? ஆமா, சடனா என்னாச்சு? அது என்னோட டிசிஷன். இன்னொரு தடவை சொல்லு. அது என்னோட டிசிஷன். இவ்வளவு நாளா உங்க அத்தைக்கு அம்மா அப்பாக்கு சொசைட்டிக்குன்னு பயந்துட்டு இருந்த. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீயே முடிவெடுக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பாமா இஸ் பேக். இந்த விஷயம் உங்க அத்தைக்கு தெரியுமா? எப்படினாலும் தெரியுதானே போகுது. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஆனா கால் வெயிட்டிங்னு வருது. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அர்ஜுன் கிட்டதான். என்ன? அர்ஜுன் கிட்டதான். அர்ஜுன் கிட்டயா? ஓகே ஓகே, இதுக்கும் சீக்கிரமா முடிவெடு. Shut up. ஆல் தி பெஸ்ட். நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் கிடையாது. வெயிட்டிங் ஃபார் தி குட் நியூஸ். நான் இப்ப போனை வைக்கிறேன். உன் கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சாரி அர்ஜுன், ஸ்ருதி தான் கால் பண்ணியிருந்தா. யா இட்ஸ் ஓகே. அன்னில இருந்து இனி வரைக்கும் நான் ஸ்ருதியோட ஹஸ்பண்ட் கிட்ட தினமும் உன்னை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருப்பேன் சத்யா. ஐம் சாரி ஃபார் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் ஆக்சிடென்ட். நான் உனக்கு அப்பவே கால் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு ஃபோன் பண்ணி பேசுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு தோணுச்சு. அதான் உனக்கு கால் பண்ணல. பை த வே, ஆபரேஷன் இன்னைக்கு தானே? ஆமா. உன்னோட பாசம் ரொம்ப பெருசு அர்ஜுன். அது எப்படி அர்ஜுன்? காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் கூட அப்போல இருந்து இப்ப வரைக்கும் 1% காதல் கம்மியாக்காம எப்படி உன்னால இருக்க முடியுது? என் ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருந்தோம், ஒரு கால் ஒரு மெசேஜ் கூட பண்ணாம இருக்கேனா? ரியலி யுவர் ஜெம். ஹேட்ஸ் ஆஃப் டு அர்ஜுன். ஐ ரெஸ்பெக்ட் யுவர் லவ். உன்னோட லவ் உண்மைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கியா? ஐயோ, அவ்வளோ சீனே இல்லை. உனக்கு ஆப்ஷன் இருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா எனக்கு உன்னை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. அதான் கல்யாணம் பண்ணிக்கல. இப்போ நான் இத உன்கிட்ட கேட்கலாமா கேட்க வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசு கேட்க சொல்லுதுங்கிறதுக்காக கேட்குறேன். நாம லவ் பண்ணோம், ஆனா நமக்கு கல்யாணம் ஆகல. நான் உனக்கு கிடைக்கலன்னு என்னோட வாழ்க்கை நாசமா போயிடணும்னு. ஹே, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? பசங்க அவங்க லவ் பண்ண பொண்ணு அவங்கள விட்டு போயிட்டாலும் அந்த பொண்ணு எங்க யாரு கூட இருந்தாலும் சரி சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. எந்த பையனும் நீ சொல்ற மாதிரி யோசிக்க மாட்டான். சாரி அர்ஜுன், நான் உன்கிட்ட இன்னொன்னு கேட்கலாமா? இந்த மாதிரி முட்டாள்தனமான கொஸ்டின்ஸ் இல்லாம வேற ஏதாவது கேளு. என் மனசுல இருக்கிறத உன்னோட சத்யபாமாவா ஸ்ட்ரைட்டா உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கேளு. Excuse me. Are you flying to Chennai? யா யா, Come fast. ஜஸ்ட் கிவ் மீ a moment. சாரி, நான் அப்புறமா சொல்றேன். ஐயோ, ஹே, கேள்வியை தயவு செஞ்சு முழுசா கேளு. என்னால இப்படி சஸ்பென்ஸ் தாங்க முடியாது. ப்ளீஸ் சத்யா, அது கம்ப்ளீட் பண்ணிடு.
எதுவும் கட்டாயம்லாம் இல்லை. இதுக்கப்புறம் உன் இஷ்டம். என்னோட ஃப்ளைட் இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது. நான் நம்ம ஊரில் லேண்ட் ஆனதும் I'll call you back. ஓகே? ஹே சத்யா, அர்ஜுன். my prayers and love are always there for you. தேங்க்யூ அர்ஜுன்.